காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள், எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள். கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை, கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், இது முதியோரின் காலம். பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம், பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம். காலம் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம். வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர், ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஸ்ரீ மணக்குள கல்வி குழுமத்தால் FM 90.4 அலைவரிசையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பட்டிமன்றம் இப்பொழுது நீங்கள் எல்லாம் கேட்டு ரசிக்க போகிறீர்கள். அந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு இந்த காலகட்டத்திற்கு மாறி வரும் தேவைக்கு ஏற்ப மிகச்சிறந்த தலைப்பாக அந்த கல்வி குழுமம் அளித்துள்ளது. அதன் பொருட்டு கல்வி குழுமத்தின் நிர்வாகிகள் மற்றும் உள்ள பேராசிரியர்கள், முதல்வர்கள் அனைவருக்கும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த பட்டிமன்ற தலைப்பு அறிவியல் தொழில்நுட்ப சாதனத்தின் பயன்பாடுகள் முதியவர்களுக்கு சாதகமா, முதியவர்களுக்கு பாதகமா? அந்த முதுமையில் இருக்கக்கூடிய அடல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த முதியவர்களுக்கு இந்த கருவிகள் சாதகமா பாதகமா என்ற தலைப்பு மிக நுணுக்கமான முறையிலே, நுட்பமான முறையிலே கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த தலைப்பை ஒட்டி இங்கே இந்த பட்டிமன்ற தலைவராக திரு சிவ சண்முகநாதன் தமிழ்துறை ஆசிரியர் அவர்கள் விழுப்புரத்திலிருந்து வருகை புரிந்துள்ளார். சாதகமே என்ற தலைப்பில் பேசுவதற்காக திருமதி எழில் மலர் ஆங்கிலத்துறை ஆசிரியர் MA MPhil அவர்கள் வளவனூரிலிருந்து வருகை புரிந்துள்ளார். அவர்களை தொடர்ந்து சாதகமே என பேச ஆர். ஹேமலதா MSc B.Ed கணித ஆசிரியர் இங்கே வருகை புரிந்துள்ளார். பன்ருட்டியிலிருந்து ஹேமலதா அவர்களை இங்கு அழைத்திருக்கிறோம். அடுத்ததாக சாதகமே என்ற தலைப்பில் டி. மயிலன் அவர்கள் கணித ஆசிரியர் சேஷாங்கனூரிலிருந்து வருகை புரிந்துள்ளார். சாதகமே என்ற தலைப்பில் பேச இங்கே வருகை புரிந்துள்ள 3 ஆசிரியர் பெருமக்களையும் நம் குழுவின் சார்பாக வருக வரவேற்கிறேன். இந்த தலைப்பில் பாதகமே என்ற தலைப்பில் பேச கே. மீனாட்சி அவர்கள் BSc B.Ed அறிவியல் ஆசிரியர் திருவண்டார் கோவிலிருந்து அழைத்திருக்கிறோம். அவர் வருகை புரிந்துள்ளார். அடுத்ததாக எஸ். விஸ்வபிரியா BA B.Ed ஆங்கில ஆசிரியர் விழுப்புரத்தில் இருந்து வருகை புரிந்துள்ளார். அடுத்ததாக சி. ஹேமா அவர்கள் அறிவியல் ஆசிரியர் புதுவையில் இருந்து வருகை புரிந்துள்ளார். இந்த மூவர்களும் பாதகமே என்ற அணிக்காக பேச வந்துள்ளார்கள். அந்த மூவர்களையும் இந்த குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு மாற்றமே நிலையானது, மாறிவரும் உலகில் மாற்றங்கள் தேவை, மாற்றத்தை நோக்கி நாம் மாறிக்கொண்டுதான் செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அறிவியல் என்பது இல்லை என்றால் வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நாம் பயன்பாடுகள் நம் இக்கால சூழலுக்கு இன்ஸ்டன்ட் உடனடி தேவைகளுக்கு அது ஒத்து வராது
நம்மால் வாழ இயல்பான வாழ்க்கையில் வாழ இயலாது என்ற நோக்கின் அடிப்படையில் இப்பொழுது அறிவியல் தொழில்நுட்ப சாதனத்தின் பயன்பாடுகள் சாதகமே என்ற தலைப்பில் திருமதி எழில் மலர் ஆங்கில ஆசிரியர் அவர்களை வருக வருக என வரவேற்று பேச அழைக்கிறேன். எழில் மலர் அவர்களே வருக, உங்கள் வாக்குகளை எங்களுக்கு தருக. அனைவருக்கும் வணக்கம். அறிவியல் தொழில்நுட்பம் முதியவர்களுக்கு சாதகமே என்ற தலைப்பில் பேசுவதற்கு விழைகிறேன். அறிவியல் இல்லாத உலகம் கிடையாது. அறிவியல் அன்றாட வாழ்க்கைக்கு நம் சிறு வேலை செய்வது முதல் அறிவியல் தான் நாம் பயன்படுத்துகிறோம். அடுப்பங்கரையில் இருந்து மற்றும் அறிஞர் வாழும் இடம் வரைக்கும் இப்போது அறிவியல் இல்லாத இடம் எங்கு இருக்கிறது? எங்குமே இல்லை. இப்ப முதியவர்கள் என்று நாம் தனியாக பிரித்து பேசினால் அங்கு படித்தவர்களும் இருக்கிறார்கள், படிக்காதவர்களும் இருக்கிறார்கள். படித்தவர்கள் படிக்காதவர்கள் இருவருமே இந்த கைபேசியை உபயோகிக்கிறார்கள். அந்த கல்வி கற்பிக்கும் போதும் அந்த கைபேசி வழியாக அவர்கள் பாடங்களை கற்பிக்க உதவியது. இரண்டாவதாக இந்த தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அவர்களுக்கு அடிக்கடி உதவி புரிவதற்கு விளம்பரங்கள் பல வந்து கொண்டே இருந்தன. அரசாங்கமும் அழைப்பு மணி ஒலித்து அவர்களை வந்து தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியது. அதனால் முதியவர்களும் சென்றிருக்கிறது, குறிப்பாக முதியவர்களுக்கு. இப்போது நாம் தொலைக்காட்சியை எடுத்துக்கொண்டால் பல விளம்பரங்கள் வருகின்றன. வீட்டு வாசலில் மருந்து வருகிறது, உணவுப் பொருட்கள் வருகிறது மற்றும் வீட்டுக்கு தேவையான அனைத்தும் வருகிறது. இந்த கொரோனா காலங்களில் நாம் வெளியே செல்ல இயலாத போது வீட்டில் உள்ள வயதானவர்களுக்கு சர்க்கரை வியாதி மற்றும் இரத்த கொதிப்பு உள்ளவர்களுக்கு கூட மருந்துகள் வீட்டிற்கே வந்து தரும் அளவிற்கு இந்த விஞ்ஞானம் தான் வளர்ந்து இருக்கிறது. அதனால் அறிவியல் தொழில்நுட்ப சாதனம் முதியவர்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும், ஒரு வாடகை வாகனத்தை அழைக்க வேண்டும் என்றாலும் கூட உடனே தொலைபேசி வழியாக அழைத்து ஒரு அரை மணி நேரத்திற்குள்ளாக செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்றுவிட உதவுகிறது. இதற்கு காரணம் அறிவியல் தொழில்நுட்பம். மற்றும் வீட்டில் இருந்தபடியே மற்றவர்களிடம் தொடர்பு கொள்ள, வெளிநாட்டில் இருக்கும் தனது சகோதர சகோதரிகள் மற்றும் பிள்ளைகளை தொடர்பு கொள்ள அவர்களுக்கு இந்த அறிவியல் தொழில்நுட்ப சாதனம் தான் உதவுகிறது. அதனால் இதை சாதகம் என்றுதான் நாம் கூற வேண்டும். இதில் பாதகம் இருக்கிறது என்றால் அது நம் அறிவீனம் என்றே நாம் கூறலாம். நாம் சரியாக பயன்படுத்தாவிட்டால் தான் அது பாதகமாக மாறும். ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்தை சரியாக பயன்படுத்தினால் அது நமக்கு சாதகமாகவே அமையும். அது பாதகமாக ஆக்குவது நம் கையில் தான் இருக்கிறது. எனவே சாதகம் என்று பேசினால் இன்னும் பல கூறிக்கொண்டே போகலாம். வியாபாரம், எத்தனையோ முதியவர் வீட்டில் இருந்தபடியே அந்த வியாபாரத்தை அந்த ஆன்லைனிலே செய்கின்றனர். அவர்கள் பல மடங்கு பணத்தையும் சம்பாதிக்கின்றனர். அது முதியவர் என்றாலும் இளைஞர் மட்டுமல்ல, முதியவர்களும் அந்த வேலையை செய்து இப்போது எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு இளையவர்களுக்கு இணையாக அவர்கள் இந்த தொழில்நுட்ப சாதனத்தை உபயோகிக்கின்றனர். அதில் ஒரு சிலர் மட்டுமே தவறான செயல்களை புரிவதனால் அது பாதகம் ஏற்படுகிறது. 90% சாதகமாகவே எல்லாம் இருக்கிறது. மக்களுக்கு உபயோகத்திற்காக தான் அந்த அறிவியல் தொழில்நுட்பமே இருக்கிறது. ஒரு நாட்டின் அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்தால்தான் அந்த நாடு வளர்ச்சி அடையும். அந்த இளைஞர்களும் வளர்ச்சி அடைந்து ஈவன் நாம் வெளிநாட்டை பார்த்தால் அந்த அறிவியல் தொழில்நுட்ப சாதனங்களை 90 வயது ஆனவர்கள் கூட உபயோகிக்கின்றனர். நம் நாட்டில் ஏன் அவர்களை நாம் ஒதுக்க வேண்டும்? அவர்களும் அந்த தொழில்நுட்ப சாதத்தினால் உயிரை காத்துக் கொள்கின்றனர். பலர் உயிரை காக்கின்றனர், பலருக்கு உதவிக்கரம் நீட்டுகின்றனர். அறிவியல் தொழில்நுட்ப சாதனம் முதியவர்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. அது பாதகம் என்றே நாம் கொள்ள முடியாது. இது என்று கூறி நான் என் உரையை முடிக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி அம்மா, நன்றி. அருமையாக பேசினீர்கள். எழில் மலர் அவர்கள் தங்கள் கருத்தை அடுப்பில் ஆரம்பித்தார். ஒரு முதுமையான ஆசிரியர் எப்படி இந்த கருவியை பயன்படுத்தி தன் கற்பித்தலை செய்கிறார்,
கொரோனா COVID-19 என்ற காலகட்டத்தில் தடுப்பூசி போடுவதற்கு இதுதான் உயிர்காக்கும் கருவியாக அவர்களுக்கு அமைந்தது என்று கூறிய விதம் மிக சிறப்பு. இந்த எதிரணியினர் எப்படிதான் இதிலை எல்லாம் பொருட்படுத்தி பேசப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை. அதன் பிறகு வாகன பயன்பாட்டையும் கூறினார், வெளிநாடு தொடர்பை பற்றியும் மிக அருமையாக கூறினார். அதையும் தாண்டி ஒரு வயதானவர் ஆன்லைன் வியாபாரம் செய்து வருமானம் ஈட்ட தகுதியானவராக மாறுகிறார் என்ற வாதத்தை மிக அருமையாக சாதகமே என்று கூறி முடித்திருக்கிறார். நன்றி எழில்மலர் அவர்களே. நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி.